கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரும், இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 86ஆம் சங்கீதம், அதுல 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவே, நீர் என்னை கேட்டருளுவீர். தாவீதின் விண்ணப்பம். இங்க இடத்துல தாவீது என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு அங்கலாய்ப்போடு கூட என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்ணுகிறார். சொல்றாரு, ஆண்டவரே, நான் துயரப்படுகிறேன். இன்றைக்கு துயரப்படனாலும் ஜெபம் வராது. துயரப்பட்டாலே என்ன பண்ணாது? ஜெபம் வராது, சாப்பாடு வராது. எப்போதாலும் ஒரு கவலையாகவே என்ன பண்றோம்? எடுத்துட்டு இருப்பான். கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை நம்ம கூட்டவோ குறைக்க முடியாது. நாளைய தினம் தன்னுடையகளுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு தேவையான நிச்சயமா இந்த நாளைக்குரியத நிச்சயமா ஆண்டவர் போசிப்பார். துயரப்படுகிற நாளில் நான் என்ன பண்ணுவேன்? துயரப்படுறதுனால நம்ம எங்கே ஓடுறத விட அவங்க அக்கா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமே, நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமே, நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமே, அவன் என் பிள்ளை வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமே. இல்லைங்க, சோதரம். துயரப்படுற நாளில் நம்மளுக்கு தஞ்சம் ஆண்டவர் தாங்க. சோதரம். நம்ம ஒரு அதாவது நீதிமன்ற வசனம் கூட இருக்கு. அதாவது ஆபத்து காலத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப வேதனைப்படுத்திடுவாங்களாம், போயிடக்கூடாது. பல் உடைந்த சோதரம் ரொம்ப அது வேதனைப்படுத்தி நம்ம அனுப்பிச்சிடுவாங்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். நம்ம என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏளனமா பார்ப்பாங்க. இது விட தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி. சோதரம். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல நான் துயரப்படுகிற நாளிலே, துயரம் எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். ஒருவேளை அப்படிப்பட்ட நீ வழியிலே கடந்து கொண்டு வந்தாலும் இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவங்க பார்த்து சொல்லுகிறா, நான் துயரப்படுகிற நாளிலே என்ன பண்ணுவேன்? உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நோக்கி கூப்பிடுவேன். அது எந்த நாளா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நேரமா இருந்தாலும், இரவோ பகலோ. அவர் வசனம் சொல்லுது, உண்மை நோக்கி கூப்பிடு, நீர் என்னை கேட்டருளுவீர்னா, இந்த துயரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க உம்மால முடியும் ஏசப்பா. அவன் நம்புறான். துயரத்திலிருந்து நிச்சயமா என்னை விடுதலையாக்க உம்மால முடியும். வேற யாரும் என்னை விடுதலையாக்க முடியாது. வேற யாரும் நம்ம விடுதலையாக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆபத்து காலத்துல ஐஸ்வர்யம் உதவாது. பணம் எல்லாத்துக்கும் தேவைதான், ஆனா பணத்தை என்ன பண்ண முடியாது. ஆபத்து காலத்துல பணம் என்ன பண்ணாது. ஆண்டவர் தான் சோதரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 லட்சம் அதிகமாக அந்த ஒரு அம்மா அப்படியே காப்பாத்தன்னு சொல்லி லட்சமா கொடுத்தாங்க. எப்படியாவது என் மனைவியை காப்பாத்திருன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? கடைசியில் அவங்க தோல்வியெல்லாம் முடிஞ்சிச்சு. பணம் என்ன பண்ணாதுங்க. ஆனா பணம் எல்லாத்துக்கும் தேவை. அது அருமையான தேவை. பிள்ளைகளே, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வல்லமை. நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தை நோக்கி போய், எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை, இவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு இன்னல்களை நீ கடந்து கொண்டு போகலாம். இந்த வசனம் சொல்லப்படும், நான் துயரப்படுகிற நாளிலே நான் என்ன பண்ணேன்? 8வது ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரம் இல்லை, உம்முடைய கிரிகளுக்கு ஒப்பும் இல்லை. உபவாசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நிச்சயமா ஆண்டவர் நம்பார். உங்க வாழ்க்கையில அந்த துயரமான நாளில, அந்த இக்கட்டான நேரில், துயரப்படும் நாளில் கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் செய்யுங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை ஆண்டவர் உடனே நம்புவார். அதை பார்த்து அதுல நீக்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை வழிநடத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெடியா இருக்கிறார். நீ ரெடியாகி போய், ஆயத்தமாகி போய் ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க. அது எந்த காரியமா இருக்கலாம். உங்க குடும்பத்து காரியம்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். சோதரம். சரி, மற்றவங்களுக்கு கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த துயரமான இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சோதரம். அவர்கள் ஆறுதல் அடைவார். ஆறுதல் அடையக்கூடிய தேவனுடைய வார்த்தை, நம்மளை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை எடுத்து துயரப்படனால ஆண்டு சமூகம் உட்கார்ந்து படிக்கும்போது கர்த்தவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். அவன் ஜெபமா பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில துயரத்தை நீக்கி ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறனால மாறட்டும். இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. எல்லா இக்கட்டுகள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.